வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். பவளவிழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா என திமுகவை விஜய் கிண்டலடித்துள்ளார். மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களுக்காக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களுக்கு உணர செய்வோம் என்றும் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரருக்கும் 5000 ரூபாய் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தூய்மை பணியாளர்களின் பெயரை சொல்லி ஏமாற்றி பணம் பறிக்க மட்டுமே திமுகவுக்கு தெரியும் என்றும் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என முழுமூச்சாக காலத்தை கடத்தும் திமுக அரசு எப்படி உணவு வழங்கும் என்பதை சொல்லவா வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை, டெல்லி, மும்பை, திருவனந்தபுரம், ஹைதராபாத் ஆகிய 5 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் மக்கள் கூடும் இடங்களில் சோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாம்பழம் சின்னமும் பி படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரமும் எனக்குத்தான் உள்ளது என்றும் அதனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி உறுதியாக கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ், மகன் அன்புமணி இடையே 6 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.